சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அழுந்தா சம்மந்தம் இல்லைன்பீங்களா? தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என் அண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பதறி போய் என் பொண்ணு கூட்டிட்டு இங்க வந்தேன். ஆனா நீங்க என்னடானா என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்க. உங்க யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் ஈஸ்வரி, என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசுனா எங்க உன் தோலை உரிச்சு உன் வேஷத்தெல்லாம் கலைச்சிருவேன்னு பயந்து போய் ஆளை விட்டு அனுப்ப பாக்குறியா? உனக்கு உண்மையிலேயே தில்லு தைரியம்லாம் இருந்தா நீ வா, என்கிட்ட வந்து நேரடியா மோதி பாரு, பேசி பாரு. கிரிஜா அத்தை தேவையில்லாம வாயை விட்டு இப்ப வாங்கி கட்டிக்க போறாங்க. ஈஸ்வரி இன்னைக்கு நல்ல வாய் மேலேயே போட போறா. என்ன சொன்னீங்க? நீங்க என் தோலை உரிச்சு என் வேஷத்தை கலைச்சிடுவேன்னு பயந்துகிட்டு சக்தி சாரை விட்டு பேச சொல்றேனா? ஆமா, அதானே உண்மை. அத்தை வீட்ல இல்லாத நேரத்துல தேவையில்லாம பிரச்சனை வேண்டான்னுதான் சக்தி சார பேச சொன்னேன். மத்தபடி எனக்கு இந்த பயம் கியம் எல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு உண்மையிலேயே தில்லும் தைரியமும் இருக்கு. அதான் உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு பேசுறதுக்கு தில்லும் தைரியமும் இருந்தா நீங்க பேசுங்க. எனக்கு பேசுறதுக்கு என்ன பயமா? எனக்கும் தில்லு தைரியம் எல்லாம் இருக்கு. என் அண்ணி இன்னைக்கு ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். அத சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீதான் ஒண்ணுமே தெரியாம முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு இவ முந்தானிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க. ஏய் ஈஸ்வரி, எவ்வளவு அழகா நீ பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. அந்த புல்லட் குமார நீயா கடத்தி கொண்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சுட்டு உன் அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த சோப்லாங்கி இன்ஸ்பெக்டரை வச்சு புல்லட் குமார தேடுற மாதிரி தேடி சீன் கிரியேட் பண்ணி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜெயிலுக்கு போற மாதிரி என் அண்ணியையும் அழகையும் டிராமா பண்ணி ஏமாத்தி கடைசியில நீ வெளிய வந்தே ஆகணும்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கி என் அண்ணிய சரண்டர் ஆக்க வச்சு அவங்கள கொலகாரின்ற பேரோட ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டல. நானும் என் புருஷனும் இங்க இருந்தா உன்னுடைய இந்த பிளானை நாங்க கண்டுபிடிச்சு இதெல்லாம் நடக்க விடாம பண்ணிடுவோன்னு எங்க மேல வீணா பழிய போட்டு இதுக்கு தானே வீட்டை விட்டு அனுப்புன. இன்னைக்கு ஒரு கொலைய பண்ணிட்டு எங்க அண்ணிய ஜெயிலுக்கு அனுப்புன நீ நாளைக்கு எங்க அண்ணிய கொலை பண்ணி மேல அனுப்ப மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நாம நினைச்ச மாதிரியே ஈசு அத்தை வாயை அடிச்சு கிழிச்சிட்டா. இதோட அத்தை போயிட்டா நல்லது. வேணும்னே இன்னும் பிரச்சனை பண்ணா ஈசு அத்தை தோலை உரிச்சு இன்னைக்கு உப்பு கண்டம் போட்டுருவா. அத்தை வேணாம் அத்தை, வீட்டுக்கு போயிருங்க. ஏய், உன்னை திருப்பி அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அடிங்க, அதுக்குதான் நானும் காத்துட்டு இருக்கேன். என்ன மிரட்டுறியா? என்ன நீ அடிச்சு கொன்னாலும் சரி, நான் சொல்றத சத்தம் போட்டு சொல்லதான் செய்வேன். நான் சொல்றதுதான் உண்மை. என் அண்ணிய திட்டம் போட்டுதான் கொலை கேஸ்ல மாட்டி விட்டுருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அழகு பையல ஏமாத்தி மொத்த சொத்தையும் புடுங்கிக்கிட்டு அம்போன்னு நடுத்தெருவுலதான் விட போற. அதானே உன் திட்டம்? ஏய், நானும் என் புருஷனும் இருக்கிற வரைக்கும் உன் திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டோம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு நீ போய் அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கப்பா? விடுங்க சின்னையா, அடிச்சாதான் இவங்க ரெண்டு பேரும் அடங்குவாங்க. அடியாத மாடு படியாது. ஏய் ஈஸ்வரி, கோவப்படாத ஈஸ்வரி. ஏய், புல்லட் குமார கடத்தி வச்சு கொன்னது யாரு, என் மேல பழிய போட்டது யாருன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு என் அத்தைய எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தோலை உரிப்பேன் வேஷத்தை கலைப்பேன்னு சொன்னீங்களே, உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு அத நான் செஞ்சு காட்டல என்ன கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். பரவாயில்ல,
யாராவது ஒருத்தராவது அத்தைய பார்க்க அனுமதி கொடுங்க ப்ளீஸ் மேடம். இல்லம்மா, இன்னைக்கு யாருமே பார்க்க முடியாது. அவங்கள யாருமே எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இசு, நம்ம யாராவது ஒருத்தராவது அம்மாவை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். சின்னையா, என்ன சின்னையா என் நீங்க? அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் எப்படி இங்க இருந்து போவேன்? ஈஸ்வரி, ஏதாவது சீக்கிரமா ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு ஈஸ்வரி. மேடம், ஐபிஎஸ் கோச் சந்தோஷ் சார் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அவரோட கோச்சிங் சென்டர்ல தான் என் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அவரு என் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். என் அப்பா ஏட்டா இருந்தவர் தான். அப்படியா? சந்தோஷ் சாரை விட்டு பேச சொன்னா பெர்மிஷன் கிடைக்குமா? இருங்கம்மா, ஜெயிலர் கிட்ட கேட்டுட்டு வர சொல்றேன். மேடம், இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் மனசு கடந்து படப்படன்னு அடிச்சுக்குது ஈஸ்வரி. சின்னையா, என்ன இது? ஒண்ணு இல்ல இசு, ஒண்ணு இல்ல. மேடம், ஒருத்தர் மட்டும் பார்க்க ஜெயிலர் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு மேடம். அம்மா, யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த அம்மா உள்ள போய் பாத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். ஈஸ்வரி, நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. சின்னையா போய் பார்த்துட்டு இல்ல வரட்டும். ஈஸ்வரி, நீ போய் பாத்துட்டு வா. இல்ல மங்கையம்மா, சின்னையாவே போகட்டும். அவர் அத்தைய பார்த்துட்டு வந்தாருன்னா கொஞ்சம் சமாதானம் ஆவாரு. சின்னையா, நீங்க போய் முதல்ல அத்தைய பார்த்துட்டு வாங்க. என்ன போங்க. வேணா இசு, பங்காயத்தை சொன்ன மாதிரி நீயே போயிட்டு வா. ஏன்? நீங்க அத்தைய பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும்ல. உனக்கு தெரியாத என்னை பத்தி? நான் என் அம்மாவை பார்த்ததுமே நான் ஓன அழ ஆரம்பிச்சிருவேன். அதை மட்டும் என் அம்மாவும் பார்த்தாங்கன்னா உடனே அம்மாவும் சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என் அம்மாவுக்கு உடம்பு முடியாம வந்துருச்சுன்னு வையேன், அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இதே நீ போனேன்னு வையேன், அம்மாக்கு தைரியம் சொல்லி அம்மாவை கொஞ்சம் நம்பிக்கை இருக்க வச்சுட்டு வருவேன். நான் சின்ன பிள்ளை மாதிரி அவங்கள பார்த்து அழ ஆரம்பிச்சிருவேன். வேடா ஐசு, வேடா, நீயே போய் அம்மாவை பார்த்துட்டு வா, அதான் சரியா இருக்கும். போயிட்டு வா ஈசு. அம்மாவை கேட்டதா சொல்லு. சரி, இதுல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. வந்துடுறேன். வாங்க. சார், இங்க நிக்க கூடாது, அந்த பக்கமா போய் நில்லுங்க. சரி, வாழுங்க. அத்தை, ஈஸ்வரி, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஒன்னும் இல்லையம்மா. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காதீங்க. சுகரும் பிரஷரும் அதிகமாயிடுச்சுன்னு எங்க கிட்ட வெளிய வார்டன் சொன்னாங்க. ஆமா ஈஸ்வரி. என்னத்த, ஏன் இப்படி? ஒன்னும் இல்லை ஈஸ்வரி. இந்த ஒரு 4-5 நாளா இங்க ஜெயில இப்படி இருக்கிறது, கோர்ட்டு, இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருந்தேன். புது இடம், புது மனுஷங்க, அதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இதனால சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். தோ பரவாயில்ல, இங்க இருக்கிற டாக்டர் மெடிசன் கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவோ பெட்டர். அத்தை, உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல.
எனக்காக நீங்க சரண்டர் ஆனதுனாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். என் தலையில வந்து விழுந்த இடிய நீங்க வாங்கிக்கிட்டீங்க. என்னத்த இது? சார் வாங்க சார். வாங்க சார். ஹாய் அபி, நல்லா இருக்கியா? உட்காருங்க வாங்க சார். சார், உட்காருங்க. என்னம்மா ஈஸ்வரி, எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன் சார். வெரி குட். நீ ஃபோன் பண்ணப்ப நான் கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்தேன். அதான் போனை அட்டன் பண்ண முடியல. அப்புறம் மீட்டிங்கை முடிச்சிட்டு வெளியில வரும்போது தான் சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணாரு. சரி, நாங்க 2 பேரும் உன்னை நேர்ல பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். எடுத்துங்க சார். ஈஸ்வரி, அபிக்கு எல்லா நல்ல பழக்கத்தையும் கத்து கொடுத்துருக்கீங்க. ஈஸ்வரி, இந்த புல்லட்குமார் கேஸ்ல நாம எப்படி டீல் பண்ண போறோம், எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு ரொம்ப யோசிக்கணும் ஈஸ்வரி. இந்த கேஸோட ஆரம்பம் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு சார். ஈஸ்வரி, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். என்ன எவிடன்ஸ்மா? கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் என்ன என்கொயரிக்காக கூட்டிட்டு போனாரு. அப்ப அங்க ஒரு மெடிக்கல் பில் கண்ணுல பட்டுச்சு. அத நான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். அது மெடிக்கல் ஷாப்ல போதை மருந்து வாங்கினதுக்கான மெடிக்கல் பில். நான் வெளியில வந்ததும் அந்த பில்ல வச்சு மெடிக்கல் ஷாப்பை கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சேன். அந்த போதை மருந்த வாங்கின ரவுடியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சது. அப்படியா? வெரி குட் ஈஸ்வரி. அந்த ரவுடி யாருன்னு எனக்கு தெரியல. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா புல்லட் குமாரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை இன்ஃபார்ம் பண்ணதான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ சரி, அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் காட்டுமா? இந்தாங்க சார். பாருங்க. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியலம்மா, ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபுட்டேஜை எனக்கு அனுப்பி வைமா. இதை எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா இவன் ஏதோ பழைய குற்றவாளி லிஸ்ட்ல தான் இருப்பான். சரிங்க சார். சார் உங்களுக்கு அனுப்பிட்டேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஈஸ்வரி, இந்த எவிடன்ஸ் இந்த கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல் டன் ஈஸ்வரி, ரொம்ப பிரில்லியண்டான மூவ் பண்ணிருக்கீங்க. சார், என் அத்தைய நான் இந்த கேஸ்ல இருந்து சீக்கிரத்துல வெளியில கொண்டு வரணும் சார். சின்னையா அத்தைய நினைச்சு ரொம்ப அப்செட்ல இருக்காரு. அவரால என் அத்தை கஷ்டப்படுறத தாங்கிக்கவே முடியல. என்னால என் அத்தையும் சின்னையாவும் கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியல. அதனாலதான் இந்த கேஸ்ல ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நாம தேடிட்டு இருக்கிற குற்றவாளிகளை நாம இப்பவே நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். ஈஸ்வரி, அந்த ரவுடியை பிடிக்க நான் பர்சனலா ஒரு டீமை போட்டிருக்கேன். அவங்க ஒரு பக்கம் தேடட்டும், நாம ஒரு பக்கம் தேடுவோம். சரிங்க சார். நீ நாளைக்கு காலையில கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்துருமா. நானும் சாரும் அங்க வந்துடுறோம். நாம தேடல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சார், நானும் சின்னையாவும் மறுபடியும் ஒரு தடவை அந்த ஸ்பாட்டுக்கு போய் தேடி பார்த்துட்டோம். வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடைக்கல. நாம மறுபடியும் போய் தேடுவோம்மா. எப்போதுமே குற்றம் நடந்த இடத்த ரொம்ப பொறுமையா தேடணும். இன்ச்சு பை இன்ச்சா அலசணும். எதையும் அலட்சியப்படுத்தி விட்டுறக்கூடாது. நாம எதை சாதாரணமா நினைச்சு விடுறோமோ அதுதான் அந்த குற்றத்துக்கு பெரிய ஆதாரமா இருக்கும். அந்த கொலைய கொலைகாரன் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் தான் பண்றான். ஆனா அவனையும் மீறி அவனுக்கே தெரியாம நிறைய எவிடன்ஸை விட சான்ஸ் இருக்கு. நாம கொஞ்சம் பொறுமையா தேடி பார்க்கணும். இன்னும் வேற ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கும். சரிங்க சார். ஓகே ஈஸ்வரி, அப்ப நம்ம காலையில ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம். பாய் அபி. வரமா? சரிங்க சார். சரி அபிமா, நான் போய் சின்னையாவை பார்த்துட்டு வரேன்.
என்ன பாஸ் அது? வா மூளை தாண்டா. அந்த மூளையை பயன்படுத்தி ஏதாவது யோசனையை சொல்லு. ஏன் உன் மூளையை பயன்படுத்தி ஒரு யோசனை சொல்ல வேண்டியதானே? டேய், இது உன் பாஸோட கட்டளை. பொன்னால இப்ப யோசனை சொல்ல முடியுமா முடியாதா? இரு பாஸ், நான் யோசிக்கிறேன். பாஸ் இப்படி பண்ணா எப்படி? அது உனக்கு சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராதா? டேய் பாஸ், இந்த மாதிரி பண்ணலாமா? எந்த மாதிரி? பாஸ், இந்த கேஸ் கிஸ்லாம் ஒண்ணு நாம் போய் நம்ம அம்மா ஜெயில இருந்து வெளியே வரணும்னா கொலசாமியை வேடிக்கிட்டு அண்ணன் ஆகாரம் எதுவும் எடுக்காம பச்சை தண்ணி பல்லு மேலே படாம மூக்கு மேலே படாம விரதம் இரு பாஸ். விரதமா? ரதமும் இல்ல சதியும் இல்ல, விரதம். என்ன திக்குச்சி, நீ சொல்ற மாதிரி நான் விரதமே இருந்தா குலசாமி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருமா? என்ன பாஸ் இப்படி கேக்குற? குலசாமியால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படியாடா? ஆமா பாஸ், பெத்த அம்மாவுக்காக ஒரு புள்ள விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா அந்த சாமி மனசு இறங்கி உன் வேண்டியதுல கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும். டேய் திக்குச்சி, என் கண்ணி, என் செல்லம். பாஸ், டேய், நான் உனக்கு 3 வேளை சோறு போட்டு வளர்த்தது வீணா போகலடா, வீணா போகல. டேய், இவ்வளவு பெரிய யோசனைய முன்கூட்டியே சொல்லாம உன் மூளைக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கியே, முட்டாள் முட்டாள் முட்டாள். இந்த யோசனைய நீ நேத்தே சொல்லி இருந்தீனா நான் நேத்தே விரதம் இருந்திருப்பேனடா. அம்மா இந்நேரத்துக்கு ஜெயில விட்டு வீட்டுக்கே வந்திருப்பாங்களடா. என்ன மன்னிச்சிரு பாஸ். என்னத்தான் மன்னிச்சிரு பாஸ். சரி விடு, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறேன். என் குலசாமியை வேண்டி என் அம்மாக்காக நான் இருக்க போற விரதம் கண்டிப்பா எனக்கு பலன் கொடுக்கும். அம்மா, என் குலசாமியே, என் விரதத்தை நல்லபடியா நிறைவேற்றி வச்சு என் அம்மாவை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அம்மா, தாயே, குலசாமியே. வாய்ஸு சின்னையா, கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. வாங்க போயிட்டு வந்துடலாம். இல்ல ஈசு, நான் இப்ப எங்கேயும் வரல. ஏன் சின்னையா, ஏதாவது வேலை இருக்கா? ஆமா. என்ன வேலை? அம்மா ஜெயில இருந்து சீக்கிரமா வெளியே வரணுங்கிறதுக்காக நான் குலசாமியை வேண்டிக்கிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போறேன். என்ன சொல்றீங்க சின்னையா? விரதம் இருக்க போறீங்களா? ஆமா ஈசு. சின்னையா, கொலசாமிய வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். சரியா சொன்ன ஈசு. ஆனா விரதம் இருக்க உங்களால முடியாது. அதனால உங்களுக்கு பதிலா நான் விரதம் இருக்கேன். என்ன ஈசு, புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் என் அம்மாக்காக என் உயிரையே கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என்னால 3 வேளை சாப்பிடாம கூட விரதம் இருக்க முடியாதா என்ன? நான் இருப்பேன் ஈசு, எனக்கு இதனால எந்த கஷ்டமும் இல்ல. இல்ல சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. ஈஸ்வரி, அண்ணிய நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு பூரா கண்ணே மூடல. அண்ணி எப்படி இருக்காங்களோ, எந்த நிலைமையில இருக்காங்களோன்னு நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அக்காவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துரு. இவர் விடிய விடிய புலம்பிட்டே இருந்தாரு. அன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைனதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போறேன் சார். அத்தைய நினைச்ச சின்னையாவும் நைட்டெல்லாம் அழுதுட்டு தான் இருந்தாரு. அத்தைய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரி ஈஸ்வரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிங்க மங்கையம்மா, வரேன். சின்னையா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன ஈசு, எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வர? என்ன சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க விரதம் இருக்கலாம் வேண்டாம். ஏன் ஈசு? உங்களால முடியாது சின்னையா. நீ ஏன் இப்படி முடியாது முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்னால எதுதான் முடியும்? நீ மட்டும் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு, கண்டிப்பா என்னால இந்த விரதத்தை இருக்க முடியும். ஈசு, சொல்லி ஈசு. சரிங்க சின்னையா, உங்க இஷ்டம். ஐயா, அம்மா, இன்னைக்கு லட்சியமே உனக்காக விரதம் இருக்கிறதா. அதனால கண்டிப்பா நான் இந்த விரதத்தை நல்லபடியா இருந்து முடிச்சிருவேன். நீ உனக்கு கவலைப்படாத, நீ போயிட்டு வா. சரி, வரேன். வரேன் சின்னையா. போயிட்டு வாங்க. வாங்க.
அம்மா, விவரம் தெரியாம நான் பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு விரதம் இருக்கேன்னு சொன்னது தப்பா போயிடுச்சுமா. என்னால பசி தாங்க முடியலம்மா. ரொம்ப பசிக்குது. பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தமே எனக்கு இப்பதாம்மா புரியுது. பசிக்குது. மாம்சே மாம்சே யாரு என்னெல்லாம் கிருகிருன்னு ஏய் வருது? மாம்சே, என்ன? ஒரு 1000 ரூபாய் கொடு. எதுக்கு? லஞ்சுக்கு பிரியாணி வாங்கலாம்னு இருக்கோம். கொடு மாம்சே. மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? என்ன மாம்சே, சம்மர் டைம் சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் ஒரே ஹீட்டு. அதுக்கு மட்டன் பிரியாணி தானே சாப்பிடணும். பலே 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 பலே, இதுக்கு ஒரு விளக்கமா? குடு மாம்சே. ஏ ரம்யா, ஓ மாமே விரதம் இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது என்ன வெறுப்பேத்தி பார்க்கணுங்கிறதுக்காக மட்டன் பிரியாணியை வாங்கி உள்ள தள்ளணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? உன்னதான் நாங்க விரதம் இருக்க வேணாம்னு சொன்னோம்ல. நீ தான் எங்க பேச்சவே கேட்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா இப்ப நீ பணத்தை தரப்போறியா இல்ல நான் ஈஸ்வரியா கிட்ட போய் கேட்கவா? ரம்சே, இரு. பணம் தானே வேணும், நானே தரேன். எவ்வளவு வேணும்? குடு மாம்சே, சும்மா எண்ணிட்டு இருப்ப. ஓஹோ, உனக்கெல்லாம் பிரியாணியிலேயே விஷத்தை கலந்துடணும். ஓ, வயிறு வலிக்குதே. ஈஸ்வரியக்கா, மாம்ஸ் பாவம் அத்தைக்காக விரதம் இருக்கன்னு வீம்பா சொல்லிட்டு மாம்ஸ்னால பசி தாங்க முடியாம புலம்பிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்றீங்களா? எது? சரி ரம்யா, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இந்த ரம்யா விஷப்பூச்சி எதையோ ஈசு கிட்ட சொல்லியிருக்காளே. என்ன சத்தம்? ஈசு எதையோ கொண்டு வரா. அது எதுவா இருந்தாலும் சரி, வேணான்னு சொல்லாம வாங்கி அண்ணாந்து ஊத்திர வேண்டியதான். அதுக்குன்னு படக்குன்னு வாங்கி வாயில ஊத்திராத. கொஞ்ச நேரம் உண்ணாவிரத்தை மெயின்டைன் பண்ணு. அப்பதான் ஈசு நம்பு. சின்னையா, இந்தாங்க லெமன் ஜூஸ் குடிங்க. இங்க பாருங்க, இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உங்க விரதம் எந்த விதத்திலயும் பாதிக்காது. விரதத்துல ஜூஸ் அலௌட் தான் சின்னையா. இந்தாங்க குடிங்க. வேணாம் ஈசு. சின்னையா, சொன்னா கேளுங்க. என் அம்மாவுக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னால பசி தாங்க முடியல ஈசு. சின்னையா, என்ன சின்னையா இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. சின்னையா அழாதீங்க, சொன்னா கேளுங்க. ஈசு, நான் சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் பசி தாங்க மாட்டேன். நான் சின்ன வயசுல இப்படித்தான் சாப்பிடாம என் அம்மா மேல கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துருவேன். நான் பசி தாங்க மாட்டேன்னு என் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சாப்பிடலன்னா என் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன தேடி கண்டுபிடிச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க தெரியுமா? சின்னையா, அத்தைக்கு எப்படி உங்களால பசி தாங்க முடியாதுன்னு தெரியுமோ, அதே மாதிரி எனக்கும் அது நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க விரதம் இருக்க வேண்டாம் சின்னையா. இங்க பாருங்க, நீங்க விரதம் இருக்கிறது அத்தைக்கு தெரிஞ்சா உங்களையும் திட்டுவாங்க, கூடவே என்னையும் திட்டுவாங்க. சின்னையா, சொன்னா கேளுங்க. நீங்க அத்தைக்காக ஒரு நாள் பூரா சாப்பிடாம பட்னி கிடந்தது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த ஜூஸ முதல்ல குடிங்க. எந்திரிங்க, குடிங்க.
மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க அக்காவையும் அழகு மாப்பிள்ளையும் இந்த கம்பெனியையும் என்னையும் சக்தி மச்சானையும் நம்பிதான் விட்டுட்டு போனீங்க. ஆனா நாங்கெல்லாம் இருந்தோம் என் அக்கா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு மாமா. அதை எங்களால தடுக்க முடியல மாமா. அக்காவையும் காப்பாத்த முடியாம போயிடுச்சு மாமா. மாமா சத்தியமா சொல்றேன், நீங்க மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா எங்க அக்காவுக்கு இந்த நிலைமை ஏற்பட விட்டுருக்க மாட்டேங்க மாமா. என்னால எதுவும் செய்ய முடியாம கையாலாகதவன் ஆயிட்ட மாமா. அதை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்னால இதை தாங்கிக்கவே முடியல மாமா. என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. என் பேச்சுக்கு இங்க சுத்தமா மதிப்பே இல்லாம போயிடுச்சு மாமா. என் அக்காவை ஜெயில போய் பார்த்துட்டு நான் ஒரு நடப்போனமா திரும்பி வந்திருக்கேன் மாமா. மாமா நீங்க தான் மாமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும். சம்பத் சார், கம்ப்ளைண்ட் முடிஞ்சதா? என்ன? இல்ல, மாமா கிட்ட யாரையோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, அதான் அது முடிஞ்சதான்னு கேட்டேன். ஈஸ்வரி, என் அக்காவை போய் ஜெயில பார்த்துட்டு வந்த கவலையில நான் ஏதோ மாமாட்ட புலம்பிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என்ன கிண்டல் பண்ணாத. சார், நான் எங்க கிண்டல் பண்ணேன்? சும்மா நடிக்காத ஈஸ்வரி. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, என்ன சந்தேகப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசவே விரும்பல ஈஸ்வரி. என் அக்காவை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். சீனியர் லாயரை வச்சு பெயில் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். அடடடடடா, என்ன சார் இது? கிரிஜா மேடம் வீட்டுக்கு வந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க, நீங்க ஆபீஸ்க்கு வந்து புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார், ஏதாவது டிராமா காம்படிஷனா நடக்குது? என்னோட உண்மையான பாசம் உனக்கு டிராமாவா தெரிஞ்சதுன்னா அது உன்னோட தப்பு, ஏன் தப்பு இல்ல. சார் ஒரு நிமிஷம், என் அத்தையை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க பெயில் மூவ் பண்ண வேண்டாம். என் அக்காவை ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? சம்பத் சார், எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? புல்லட் குமார் கொலை கேஸ்ல நீ என் மேல சந்தேகப்பட்டது கூட நான் பொறுத்துக்கிட்டு பேசாம இருந்தேன். இப்ப நீ என் அக்காவை ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் பேசாம இருக்க முடியாது என்னால. என் அக்காவை நான் ஜாமீன்ல எடுக்கத்தான் போறேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன சார், மிரட்டி பாக்குறீங்களா? உங்களோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். புல்லட் குமார் கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும். என் அத்தைய வெளியே கொண்டு வரவும் முடியும். முடியும்னா எப்படி முடியும்? முடியும் சார், என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இங்க பார், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் அக்கா உனக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அத முதல்ல மறந்துடாத. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக என் அத்தை சரண்டர் ஆயிருக்காங்க, இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா புல்லட் குமார் கொலை கேஸ்ல எனக்கு எதிரா இருக்கிற எவிடன்ஸ் என்னன்னு தெரியுமா? நான் கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்ததும் புல்லட் குமாரோட செல்போன் என் வீட்ல இருந்ததும் தான். ஆனா இத உடைக்கிற மாதிரி என் கைக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன எவிடன்ஸ் நீங்க இப்ப கேட்கணும், ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், அதனால நானே சொல்லிடுறேன். புல்லட் குமாரை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தவங்க அவனுக்கு மயக்கம் தெளிய விடாம மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை போட்டு மயக்கத்திலேயே வச்சிருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நீங்க யோசிப்பீங்க, ஆனா கேட்க மாட்டீங்க. நானே சொல்றேன். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் என்ன ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சப்போ அங்க எனக்கு ஒரு மெடிக்கல் பில் கிடைச்சது. அத நான் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுட்டேன். எனக்கு என்னன்னா, அவகிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கு சார். அதை வச்சு நான் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா சார்.